சுட சுட சாம்பார் சாதம் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? அரிசி பருப்பும் போட்டாச்சு. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு 1 hour ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசி பருப்புக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். மிளகாய் போட்டுக்கலாம். வேறு மாதிரி பாதி தேங்காய் போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைன் பவுடராக ஆக்கிக்கோங்க. குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசி பருப்பை ஊற்றிக்கோங்க. பெருங்காயம் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். கை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகுலாம் ஃப்ரை ஆகிடுக்கு. இது ஸ்டேஜில் வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஸ்டேஜில் நல்லா நறுக்கின தக்காளி போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுக்கோங்க. ஸ்டேஜில் கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஸ்டேஜில் முருங்கைக்காய் போட்டுக்கோங்க. முள்ளங்கி போட்டுக்கோங்க. எல்லா வெஜிடபிளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டோன்னே புளி தண்ணி போட்டுக்கோங்க. பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வேணுங்க. அரிசியும் பருப்பும் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஸ்டேஜில் காய்கறியெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. முந்திரி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் பவுடர் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. இது ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பவுடர் எடுத்து போட்டுக்கலாம். சுட சுட சாம்பார் சாதம் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.